அஸ்ஸலாமு அலைக்கும். ஆலப்புழாவோட தேர்ட் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் டே வந்து நம்ம வந்து ட்ரெயின் வந்து ஒரு 3 o'clock பக்கம் புக் பண்ணியிருக்கோம். ஆனால் கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சிடலாம்னு சொல்லி எழுந்திரிச்சிட்டோம். இதுதான் வந்து நம்ம அங்கே ரூம் புக் பண்ணோம் இல்லையா, அதோட வியூ. ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஹால் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே 3 ரூம் இருக்கிற மாதிரி அதில் நம்ம ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். நம்ம நல்ல நேரம்னு நினைக்கிறேன். அங்கே யாருமே இல்லை, நம்மவே ப்ரைவேட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது வந்து வெக்கேஷன் டைம் இல்லாதனால அங்கே வந்து புக் ஆகலை. ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரைவேட்டான ரூம் தான். போனோடனே ஒரு பெட்டு, ஒரு டிவி, ஏசி அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. சூப்பராக கன்வீனியண்ட்டாக ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிச்சன் மாதிரி செட்டப்பாக அதில் வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இது வந்து பீச்சுக்கு போய் விளையாண்டு வந்து தண்ணியாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ், ஸோ அதனால் தனியாக வச்சுட்டு அப்புறம் வந்து வாஷ்ரூம் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அப்புறம் ஓகே சொல்லிவிட்டு நம்ம மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நம்ம வந்து ரெடி ஆகிடலாம் அப்படி. நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போனோன்னா நம்ம இந்த ஆன்டிக் கலெக்ஷன்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து எப்போவுமே ஒரு நார்மலாக ஒரு ஆசை இருக்கும். என்னென்னா நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸ் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். சரி, நம்ம வந்து இனிமேல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக இது ஆசை. ஸோ இப்போ தான் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எப்படின்னா இப்போ வந்து ஒரு இங்கே வந்து ஆலப்புழா போயிருக்கோம், ஐலவ் ஆலப்புழா, அந்த மாதிரி ஆன்டிக் பீசஸ்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து எப்போவுமே போட்டு தானே ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி மேக்னெட்டு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போட் மாதிரி டைப் ஆஃப்லாம் வாங்கிட்டு எங்களுக்கும் சுஹைனாக்கும் வாங்கிட்டு அந்த மாதிரி எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த ஃபுல்லாக பர்ச்சேசிங் மோடு தான். இன்றைக்கி ஃபுல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு ட்ரெயின் கிளம்புறோம். இந்த மோடு தான் கிளம்புறோம். ஸோ அதனால் ரொம்ப ரிலாக்ஸிங்காக தான் பார்த்தோம். ஒவ்வொன்றும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து எப்படி வாங்கலான்னு முடிவு பண்ணி நம்ம ரீசனபிளாக ப்ரைஸும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து தான் வாங்கினோம். ஸோ அந்த கடையில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. எலிஃபண்ட்டு, இது வந்து ஒவ்வொரு கீ செயின்ஸு எல்லாமே ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் தான், செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து சில திங்ஸ் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த போட்டு மாதிரி இருக்கிறது, அப்புறம் மேக்னெட்டு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட், இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் மியூசிக் வர மாதிரி எல்லாமே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதில் நம்ம வந்து போட்டு பாப்பாங்களுக்கு 2 பேர்த்துக்கு கீ செயின் மாதிரி இந்த மிரரில் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து மேக்னெட், இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆலப்புழா ஃபுல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அப்படி எங்கே போனோன்னா மறுபடியும் நாங்கள் அந்த ட்ரெஸ் கடைக்கு தான் போனோம். ஏன்னா நாங்கள் நேற்று போகும்போது டக்குன்னு டைம் ஆகிடுச்சு சொல்லி வந்துவிட்டோம். மறுபடியும் போய் ஷென்ஸுக்கு வந்து ஒரு பட்டுப்பாடு எடுக்கலான்னு சொல்லி போனோம். பட்டுப்பாவடையும் எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஸ்வீட்ஸும் எல்லா பேக்கரி ஐட்டம்ஸும் இருக்கிற மாதிரி அல்வா. கேரளானாலே அல்வா தான் ஃபேமஸ்ஸு. ஸோ எல்லாமே அல்வா, எல்லாமே இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து சரி எங்கள் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்வா, நேந்திரம் சிப்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கினோம். அதெல்லாம் வாங்கிட்டு எல்லாமே அங்கே வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராகவும் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே இருக்கிறதுனால நாங்கள் அது வந்து ரொம்ப தூரம் இல்லை, அது ஃபுல்லாமே சாக்லேட்டு, எண்ணெய், அந்த மாதிரி எல்லா ஷாப்பும் இருக்கிற மாதிரி கடை தான். அப்புறம் டேரெக்டாக நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். நான் இந்த ஹோட்டல் தான் சொன்னேன், அசன்ஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு. செம்ம சூப்பராக நீட்டாக சர்வ் பண்ணுறதுலேருந்து சாப்பாடு டேஸ்ட் வைஸாகவும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே தான் நாங்கள் முந்தின நாள் நைட்டும் சாப்பிட்டோம், லஞ்சும் சாப்பிட்டோம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் ஒரு 3 o'clock வந்து ஸ்டேஷன் போயிட்டு நமக்கு ரிசர்வேஷன் பண்ணனால நமக்கு வந்து ரொம்ப அலையெல்லாம் வேண்டாம். ரிசர்வேஷன் கோச் எதுன்னு தெரியும். நாங்கள் போனால் எப்பவும் போல் ரிசர்வேஷனில் ஆளே இல்லை. இந்த ஒரு ஆஃப்டர்நூன் டைம்னால நினைக்கிறேன் அங்கே நாங்கள் இருந்த இடத்துல ஆளே இல்லை. நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்குப்பை பண்ண மாதிரி எங்களோட ஃபுல்லாமே அங்கே ஆக்குப்பை பண்ணிட்டோம். ரொம்ப ஜாலியாக நாங்கள் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம் நானும் அவரும். அப்புறம் வந்து பாப்பாங்க 2 பேருமே டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க தூங்கிட்டாங்க. அவங்க வந்து லஞ்ச் டைம் எல்லாம் சாப்பிட்டு மயக்கத்துலேயே ரொம்ப தூங்கிட்டாங்க. அவங்க 2 தூங்க வச்சுட்டு நாங்கள் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம்.
சூப்பரான செம ஜேர்னியாக இருந்துச்சு. நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம எல்லாமே அந்த ஆலப்புழா ஃபுல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம், எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம். அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே போட் ஹவுஸ்ன்னு சொல்லி நம்ம 1 டே பிளான் பண்ணி தான் போவோம். அந்த மாதிரி போகாமல் நம்ம ஒரு 2 டேஸ் பிளான் பண்ணி போனோம்னா நமக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம அங்கே போய் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னா, இந்த ட்ரெஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோம். எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, பாப்பாவுக்கு எங்கள் பாப்பாவுக்கு ஒன்று, சுஹைனாக்கு ஒன்று, அந்த மாதிரி. அப்புறம் 2 போட்டு, அவங்க 2த்துக்கு மிரர் மாதிரி இருக்கிற ஒரு இது, அது வந்து கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை பர்ச்சேஸ் பண்ணோம். சூப்பராகவே இருந்துச்சு. ஷென்ஸுக்கு வந்து பட்டுப்பாவாடை பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப சூப்பரான ஜாலியான ட்ரிப்பாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். டேக் கேர்.